அமெரிக்காவின் குத்துச்சண்டை ஜாம்பவான் மைக் டைசனை வீழ்த்தினார் ஜேக் பால் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், இது குறித்தான விவரங்கள் என்ன, பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். உலகின் முன்னணி தலை சிறந்த குத்துச்சண்டை ஜாம்பவான்கள்ல ஒருவரான மைக் டைசனுக்கும் யூடியூப் மூலமாக பிரபலமடைந்த இளம் குத்துச்சண்டை வீரர் 27 வயது மதிக்கத்தக்க ஜேக் பாலுக்குமான போட்டி இன்று நடைபெற்றது. அமெரிக்க நேரப்படி இரவு 8 மணிக்கும் இந்திய நேரப்படி காலை 9:30 மணிக்கும் இந்த போட்டி துவங்கியது. மொத்தமாக இந்த போட்டியை தான் இதுவரையில ரியல் பாக்ஸிங்ல அதிக அளவுல நெட்ஃபிளிக்ஸ் மூலமாக பார்க்கப்பட்ட போட்டியாக இதுவரையில பதிவாகி இருக்கிறது. 58 வயதான மைக் டைசனுக்கும் 27 வயதான ஜேக் பாலுக்கும் இடையிலான போட்டியை காண உலகம் முழுவதுமே குத்துச்சண்டை ரசிகர்கள் மிகுந்த ஆர்வமாக இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்திருக்கின்றனர் என்பதும் கிட்டத்தட்ட இந்த போட்டியின் மூலமாக ஒரு சாதனையாக பார்க்கப்படுகிறது. இந்த போட்டியில 58 வயதான மைக் டைசனின் இறுதிப் போட்டியில 27 வயதான ஜேக் பால் வெற்றி பெற்றிருக்கிறார். முக்கியமாக இன்று நடந்த எடை சரிபார்ப்பு நிகழ்வின் போதும் கூட மைக் டைசன் ஜேக் பாலை கன்னத்தில் அறிந்ததால பரபரப்பு ஏற்பட்டது. இந்த போட்டிக்கு முன்பாக மைக் டைசன் கடைசியாக 2020ஆம் ஆண்டு கண்காட்சி போட்டி, அதாவது ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச் எனப்படக்கூடிய விஷயத்துல ராய் ஜோன்ஸ் ஜூனியருக்கு எதிராக விளையாடினார். எனினும் அதிகாரப்பூர்வமாக அவர் ஒரு குத்துச்சண்டையில போட்டியிட்டு கிட்டத்தட்ட 19 ஆண்டுகள் ஆகிறது. கடைசியாக 2005ஆம் ஆண்டு கெவின் மெக்பிரைடுக்கு எதிராக விளையாடி இருந்தார். அதன் பின்னர் அவர் குத்துச்சண்டையிலிருந்து ஓய்வு பெற்றிருந்தார். தனது 20வது வயதிலேயே முதன்முறையாக ஹெவிவெயிட் சாம்பியன் பட்டம் வென்று குத்துச்சண்டை உலகில சாதனை படைத்து இப்போதைக்கும் குத்துச்சண்டை போட்டிகள்ல வரக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கக்கூடிய மைக் டைசன் நீண்ட இடைவெளிக்கு பின் தொழில்முறை குத்துச்சண்டை போட்டியில பங்கேற்று தற்போது தோல்வி அடைந்திருப்பது ரசிகர்களிடையே ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது. இருந்தாலும் இந்த போட்டிக்கான எதிர்பார்ப்பு என்பது குத்துச்சண்டை வரலாற்றுல குத்துச்சண்டை ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல இருந்தது. ஜேக் பால் 2020ஆம் ஆண்டு முதல் குத்துச்சண்டை உலகில தனக்கென தனி பெயரை பெற்று பல்வேறு விஷயங்கள்ல முக்கிய சாதனைகளை பெற்று வருகிறார். அவர் தனது முதல் 6 போட்டிகள்ல தோல்வியே சந்திக்காமல் வெற்றிகளை மட்டுமே கண்டு பெரும் ரசிகர் கூட்டத்தை ஈர்த்திருந்தார். இவர்கள் இருவருக்கும் இடையே 31 வயது வித்தியாசம் இருக்கிறது. மைக் டைசன் இந்த போட்டியில் ஏதேனும் உடல் அளவில் பாதிப்பு ஏற்படுமா என்ற கவலை குத்துச்சண்டை ஆதரவாளர்கள் மத்தியில இருந்த போதிலும் எந்தவித உடல்நிலை பிரச்சனைகளும் இல்லாமல் இந்த போட்டி முடிவடைந்திருக்கிறது. இந்த போட்டி உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட்டால் தள்ளி வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் போட்டி வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது. ஆனால் குத்துச்சண்டை ஜாம்பவான்கள்ல ஒருவராக இருந்த மைக் டைசன் அவரது கெரியரை தோல்வியுடன் முடித்துக் கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மணிகண்டன்.